போட்டுக்குன்னு அவ எங்க முன்னாடியே சொல்றா. தனக்குடி வந்து முந்தான சனிக்கிழமை வந்து ஸ்பந்தனாலேருந்து சார் வந்தாங்க. 2 பசங்க வந்தாங்க. 2 பசங்க வந்து கேட்டுட்டு வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 13 வாரமாக கட்டல, நீங்கள் வந்து குழு கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பசங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு மேனேஜர் வருவாங்க, நீங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லுங்கம்மா. அவனுக்கு ஓரமாக உட்காந்து மேனேஜர் வந்துட்டு அவங்க போயிட்டாங்க. மேனேஜர் சார் வந்து 13 வாரமாக நீங்கள் கட்டலமா, எனக்கு அட்லீஸ்ட் 2 டியூவாவது கட்டி விடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அது தனக்குடி வந்துட்டு எனக்கு அறுத்து போட்டால் கூட என்கிட்ட காசு இல்லைங்க சார், என்னால் கட்ட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நானே இன்னொரு அக்கா தனக்குடி நாங்கள் 3 பேர் தான் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இல்லம்மா ஒரு டியூவாவது நீங்கள் கட்டி தான் ஆகணும் அப்படின்னு அவர் கொஞ்சம் நேரம் மரத்தில் நிற்கங்காட்டி இவர் வந்துட்டு நான் நீங்கள் இப்படி வந்து என்ன டார்ச்சர் பண்ணி நான் தூக்கு போட்டு இறந்துருவேன்னு சொன்னது சனிக்கிழமை. திருப்பி ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆர்பில் கட்டணும்னு சனிக்கிழமையே கட்ட வேண்டிய ஆர்பில் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து கேட்டிருக்காங்க. காலையில் கேட்டதுக்கு அவங்க வீட்டுக்காரர் வந்துட்டு நான் ரெடி பண்ணி கட்டுறேன், சாயந்தரம் தான் டைம் கிடைக்கும் கட்டுறேன்னு மாதிரி சொல்லிட்டு அவர் வெளியில் போயிட்டாரு. திருப்பி 5 மணிக்கு இவ 4 மணிக்கு அவங்க யார் வீட்டில் இருந்துட்டு 4 மணிக்கு அவ மட்டும் வந்திருக்கா. அவங்க வீட்டுக்காரர் வந்தங்காட்டி 4 மணிக்கு வந்தங்காட்டியும் திருப்பி 5 மணிக்கு அவங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டு போனதுக்கு திருப்பி வந்து கேட்டிருக்காங்க 5 மணிக்கு. ஆர்பிஎல் சார் வந்து கேட்டதா சொல்றாங்க. அப்ப நாங்க யாரும் பார்க்கல. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரர் வந்துட்டு சரி நான் பணம் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாராமா. அதுக்கப்புறம் 7 மணிக்கு தான் எங்களுக்கு தகவல் தெரிஞ்சது. அவங்க வீட்டுக்காரர் வந்து பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற பொண்ணு தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆயிருச்சு. அவரே கூப்பிட்டு சொன்னாரு, இந்த மாதிரி என் முன்னாடி தூக்கில் தொங்கிட்டு இருக்கா, நாங்கள் தூக்கி பிடிங்க சொல்றப்பயே உயிர் போயிருச்சு. நாங்கள் அங்கேயே வந்து கீழே எடுத்து போட்டு அப்போ நாங்கள் 5-6 பேர் இருந்தோம். நாங்கள் அப்பவே வந்து சொந்தக்காரங்கிட்ட சொல்லிட்டு சரி ஹாஸ்பிட்டலில் வந்து கேஸ் கொடுத்துடலான்னு அதுக்கப்புறம் தான் கேஸ் கொடுத்தாங்க. கேஸ் கொடுத்தா வீட்டுக்காரே கேஸ் கொடுத்துட்டு இப்படி வந்து 1 வாரமா டார்ச்சர் பண்றாங்க லோன்காரங்க. இப்படி வந்து ஆனா 1 வாரமா தான் டார்ச்சர் பண்றாங்க. வெள்ளிக்கிழமை குழு காசு வந்து அவ வந்து காலையில கட்ட முடியல, நைட் 8 மணிக்கு வந்து வசூல் பண்ணிட்டு போனாங்க கிராமவெடியில. இதனாலதான் அவ மணல் ரொம்ப வயல்சராகி இதனால வந்து அடிக்கடி கேட்டனாலதான் அவளுக்கு இப்படி பண்ணிட்டா. அவங்க கேக்குறது என்னன்னா நீங்க கட்டிதான் ஆகணும், அட்லீஸ்ட் கட்டுங்க அப்படின்னு வந்து நிக்கிற போது அவ என்ன பண்ணுவா, நீங்க கட்டிதான் ஆகணும்னு சொல்றாங்க. அப்புறம் அவ என்ன பண்ணுவா, கட்டணும்னா நீங்க என்ன வரைக்கும் நில்லுங்க. அவளும் சொல்றா நான் போய் முந்தான தூக்கு போட்டுக்கணும் அவ எங்க முன்னாடியே சொல்றா. நாங்கெல்லாம் பேசி 4 மணி வரைக்கும் வச்சிருந்து சாப்பாடுலாம் போட்டு சரி இரு பேசிக்கலாம் அப்படிங்கிற போது திருப்பி அடுத்த நாள் அதே தொடர்ந்து போய் வரனால அவனால தாங்க முடியல. காரணம் என்னன்னா கடன், அதுதான் சொல்ல முடியும். அவனால வந்து ரொம்ப தாங்க முடியல. வந்து அன்னாடு கேட்கும்போது அவ என்ன பண்ணுவா, ஒவ்வொருத்தரா போய் இது பண்ணும் போது அவ என்ன பண்ணுவா, ரெகுலரா வந்து இது பண்ணா ஒரு தடவை விட்டுட்டா கூட பரவாயில்ல, ஒருத்தர் வந்து கேட்டு போயிட்டாங்க அப்படின்னா ரெகுலரா அன்னாடு ஒவ்வொருத்தரா வர அவ எப்படி தாங்குவா. எல்லாம் கேட்டங்காட்டி கொஞ்சம் அவளுக்கும் கொஞ்சம் மன உளைச்சல் ஆயிருச்சு. என் பேர் கவிதா. வீட்டில் வந்து காலையில் வந்து கேட்டாங்க குழுக்காரங்க, நான் இருந்துட்டு சார் சாயங்காலம் ரெடி பண்ணி தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போயிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து சாயங்காலம் வந்திருப்பாங்க போல, வந்து எங்கள் வீட்டில் பயங்கரமாக பேசியிருக்காங்க. நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்தோன்னே எங்கள் வீட்டில் சொன்னாங்க வேறு குழு கட்டில் பேசினாங்க அப்படின்னோடனே சரி நான் போய் பணம் ரெடி பண்ணிட்டு வரேன்னு வெளியே போனேன். போயிட்டு வர 1 மணி நேரத்தில் தூக்க மாட்டிட்டாது. என்ன காரணம் ஏதுன்னு இன்னுமே எனக்கே புரியல. இதை வந்து ஏதோ ஒரு தீர்வு எங்களுக்கு கொடுங்க. வாங்கி திங்குறீங்கல்ல, உணர்த்தி இருக்குல்ல, அப்போ கட்டும்போது உங்களுக்கு தெரியாதா என்னதுக்கு வாங்குறீங்க? நாங்கள் உங்கள்கிட்ட பிச்சை எடுக்கிறோமா? நீங்கள் எங்கிட்ட வந்து பிச்சை எடுக்கிறீங்க வாங்கும்போது மட்டும். இப்போ ஏன் வந்து நாங்கள் கேட்டால் நீங்கள் நாளைக்கு வா இன்றைக்கி வேணாம் நாங்கள் என்ன பிச்சைக்காரங்களா அப்படின்னு பயங்கரமாக பேசுகிறாங்க. தகாத வார்த்தைகள் நிறையா பேசுகிறாங்க. நான் வீட்டில் இருக்கிறதில்ல, லேடிஸு தாங்குவாங்களா? நான் இருந்தால் கேட்பேன். போகவே மாட்டாங்க சார். சொன்னோம்னா ஒருத்தர் வருவாங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜரை கூப்பிட்றோம், யாரோ வருவாங்க, வந்து 3 பேர் 4 பேர் நின்றுட்டு பைக்கில் உட்காந்துக்குவாங்க. சார் இப்போ முடியாது சார், நாளைக்கு இல்லைன்னா சாயங்காலம் ஏதோ ஒன்று பண்ணுறான்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ கொடுத்துட்டு உங்கள் வேலையை போயிரு அப்படிங்கிறாங்க. கரெக்டாக கட்டிட்டு இருந்தேன் சார். இப்போ எல்லாமே பக்கமாக நெருங்கிடுச்சு. இன்னும் 1 வருஷத்தில் எல்லாமே முடிஞ்சிடும். எங்கள் வீட்டில் அப்படி தான் நினச்சிட்டு நாங்கள் இருந்தோம். ஆனால் வேலை இல்லாத காரணத்தினால நான் இந்த பதில் சொன்னதுக்கு இதே மாதிரி ஆகிப்போச்சு. என் வீட்டில் இந்த மாதிரி யாருக்கும் வரக்கூடாது, இந்த மாதிரி லோன் எடுத்து. அதுதான் சார் முதைய சொன்னல, வாங்கி திங்கும்போது உணர்த்தியா இருக்குதா, பிள்ளைங்களுக்கெல்லாம் வாங்கி போடும்போது நல்லா இருக்குதா? எங்கள் காசு தானே வாங்கி போடுறீங்க, இப்போ எங்களுக்கு காசு எங்கள் காசு நீங்கள் கொடுக்கறது உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பேசுகிறாங்க. குழுக்காரங்க தான் காரணம். வந்த அந்த டார்ச்சர்லேயே அவ சூசைட் பண்ணிட்டான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.